வந்தேன்டா கேன்காரே, தண்ணி கேன்காரே. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? பேசாமல் எதிர்த்தாப்புல நம்ம காம்ப்ளெக்ஸில் இந்த மாதிரி ஜிம்மை உன்னை போட்டுற வேண்டியது தான், தண்ணி கேனோட. டேய், அந்த மஞ்சள் டிஷர்ட் போட்ட பையன் தப்பாக பண்ணுறேன் பாரு, பக்கத்தில் நின்று பாரு. ப்ரோ, தண்ணி கேன் போட்டேன். சரி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்கள். இப்போ இந்த ஜிம்மை வைக்கணும்னா எவ்வளோ செலவாகும்? இதே மாதிரி ஒரு ஜிம் வைக்கணும்னா ஒரு 10-12 லட்சம் ஆகும். அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதான். இல்லை, பக்கத்து காம்ப்ளெக்ஸில் நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது. சொந்தமாக ஒரு ஜிம்மை போடலான்னு பார்க்குறேன். அது உங்கள் காம்ப்ளெக்ஸ் தானே? ஆமாம், வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை படிங்க. அதை படிச்சுட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சிச்சி, அதெல்லாம் ஒன்று செட் ஆகும். அப்படியா? சரி, ஒன்று செய்யுங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷம் நீங்கள் டெய்லி ஜிம்முக்கு வந்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறாங்க மசில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயே, என்னண்ணே, நம்ம சும்மா ஸ்பைன்னு போனோம் அந்த மாதிரி. யோ, படிக்கவும் மாட்டேன் பண்ணவும் மாட்டேன்னு எப்படியா சொல்லி கொடுப்ப? அதான் தண்ணி கேன் போகிறோம்ல, தண்ணி டெய்லி வந்து பார்க்குறேன். டெய்லி என்ன பார்க்குறேன்? ப்ரோ, என்ன ப்ரோ, நான் வரும்போதெல்லாம் ஒருத்தன் இப்படி பண்ணுறாரு, ஒருத்தர் இப்படி பண்ணுறாரு, ஒருத்தர் இப்படி பண்ணுறாரு, அவ்வளோதானே. இப்படி பண்ணுறானா? ஆமாம் ப்ரோ, இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு ஒருத்தர் பேர் என்னமோ சொன்னார் ப்ரோ, டக்குன்னு வரல. இன்னிலேருந்து நீ ஜிம்மு வை, நான் ஜிம்மு எடுத்துறேன்டா. ப்ரோ, என்ன ப்ரோ